இந்த நாளிலேயும் நாம் சிலுவை தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 18வது 19வது வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த இடத்துல பேதுரு சபைக்கு எழுதும்போது அவர்களை ஞாபகப்படுத்தும்படியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர்களுக்கு பலவிதமான காரியங்களை உபதேசம் பண்ணும்போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இப்படிலாம் காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி முந்தின வசனங்களில் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்களே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கடைசி சொட்டு இரத்தத்தை அவர் சிந்தினார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக விலையேறப்பெற்ற மீட்பை ஆண்டவர் சிலுவையிலே உண்டு பண்ணினார். யார் யாரெல்லாம் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அப்பேற்பட்டதான ஒரு மீட்பை தருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த மீட்பு என்பது சாதாரணமாக ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து வாங்குவதல்ல. அதுதான் வாசித்தோம். வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் என்ன பண்ணலை, மீட்கப்படலை. இதற்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க? 18வது வசனத்தின் ஆரம்பம் சொல்லுகிறது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்த வீணான நடத்தையினின்று. அதாவது நீங்கள் முன்னாடி வீணான காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தீர்கள். தேவனென்று தேவனை ஆராதித்தாலும் தேவனற்றவைகளை நீங்கள் ஆராதித்து கொண்டிருந்தீர்கள். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டது சாதாரணமாக அல்ல. நீங்கள் ஏதோ பணத்தை கொடுத்தல்ல, வெள்ளியை கொடுத்தல்ல, பொன்னை கொடுத்தல்ல, கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படியானால் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் மீட்பை தருகிறது. மீட்பு யாருக்கு தேவை? ஒருவன் சிறையில் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த சிறையிலிருந்து அந்த மனிதனுக்கு மீட்பு தேவை. ஒருவேளை அந்த சிறையில் இருக்கிற ஒரு மனிதன் தான் செய்த தவறினால அவன் சிறைக்குள்ளாக போயிருக்கலாம், அல்லது அவன் தவறு செய்யாமல் கூட என்ன பண்ணியிருக்கிறான், சிறைக்குள்ளாக போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு மீட்பு தேவை. வேறு யாருக்கு மீட்பு தேவை? ஒரு மனிதன் ஏதோ ஒரு குழியில் அகப்பட்டிருக்கிறான் அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு மனிதனுக்கு மீட்பு தேவை. ஒருவேளை இந்த உலக பிரகாரமாக சில காரியங்களில் இருக்கிற மனிதர்களை மீட்கும்படியான சில காரியங்கள் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். யாராவது சிறையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், தவறு செய்தோ தவறு செய்யாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பிணையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது அதற்கு ஒரு தொகை கொடுக்க வேண்டும். அப்போ வந்து அவங்களை என்ன பண்ணுவாங்க, வெளியிடுவாங்க. ஏனென்றால் அவர்கள் அப்படி இருக்கிற இடத்திலிருந்து வெளியே வருவதற்கு அப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டியது இருக்கிறது. இது உலக பிரகாரமான இருக்கிற காரியங்கள் இல்லை. ஒரு மனிதன் ஏதோ ஒரு குழியில் அகப்பட்டிருக்கிறான் அல்லது ஒரு மிருகம் அகப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு தீயணைப்பு வீரர் தன் உயிரையும் பணயம் வைத்து உள்ளே சென்று என்ன பண்ணுறோம், அந்த மிருகத்தையோ அல்லது மனிதனையோ மீட்டு கொண்டு வர வேண்டும். அது உலக பிரகாரமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த உலகம் பாவம் என்கிறதான ஒரு சேற்றில் அது எப்படி போய் இருக்கிறது என்று சொன்னால் மூழ்கின ஒரு நிலைமையில் இருக்கிறது. அந்த பாவம் என்கிற சேற்றிலிருந்து நம்ம மீட்டு எடுப்பது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம். பொன்னை காட்டிலையும் வெள்ளியை காட்டிலையும் விலையேற பெற்றது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். அந்த இரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். பாவம் என்கிறதான அந்த குழியில் ஒருவர் நீங்கள் இருந்து அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். இல்லை யாராவது என்னை அதிலிருந்து தூக்கி கொண்டு வருவார்களாக என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். பாருங்கள், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பாவ குழியிலிருந்து மீட்டெடுக்க போதுமானது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அவரை விசுவாசிக்க. எனக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவர் என்னுடைய பாவ குழியிலிருந்து என்னை மீட்டெடுக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசித்து அவருடைய இரத்தம் உங்களை ஆளுகை ஒப்பு கொடுத்தால்
உங்கள் வாழ்க்கை மாறும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிற வேதத்தில் யோவான் 1 யோவானில் நம்ம பார்க்கிறோம் இல்லை, கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எந்த பாவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பாவ குழியில் இருந்தாலும் சரி, அதிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அதை விசுவாசியுங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லாவற்றை காட்டிலையும் விலையேறப்பெற்றது, உங்கள் வாழ்க்கையில் மீட்பை தரக்கூடியது. அந்த இரத்தத்தினால நீங்கள் விடுதலை பெற்று ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக.